இங்கிலாந்தின் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்துல ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி அளவுல பிசினஸ் ஜெட் விமானம் புறப்பட்டு மேலே பறக்கிற முயற்சியிலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கு. இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போன விமானம் கடந்த மாதம் விபத்துக்குள்ளாச்சு. இந்த விமானத்துல பயணம் செய்த 241 பயணிகள் உள்ளிட்ட 260 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சி அடைய செஞ்சது. இந்த சம்பவம் தொடர்பா பல கட்ட விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. விமான விபத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் தீவிர விசாரணையும் நடந்துட்டு தான் இருக்கு. முதல் கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகி இருக்க நிலையில விமானத்துக்கு தேவையான எரிபொருள் கட் ஆஃப் செய்யப்பட்டதுதான் விபத்திற்கு காரணம் அப்படின்னு பைலட்களுடைய குரல் பதிவின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் மறையறதுக்குள்ளவே லண்டன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் வெடிச்சு சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. லண்டன் சவுத் எண்ட்ல இருந்து விமானம் புறப்பட்டதுமே விபத்துக்குள்ளாகி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. பிரிட்டன்ல இருக்கிற சவுத் எண்ட் விமான நிலையத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. பீச் கிராஃப்ட் கிங் ஏர் B200 அப்படின்ற பயணிகள் விமானம் தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. EasyJet நிறுவனத்தின் இந்த சிறிய ரக விமானம் நெதர்லாந்துல இருக்கிற லெலிஸ்டாட் விமான நிலையத்துக்கு போயிட்டு இருந்திருக்கு. உள்ளூர் நேரப்படி சாயந்தரம் 4 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ இந்த சின்ன விமானம் 12 மீட்டர் நீளம் கொண்டது. அவசர கால சேவைகள் தங்கள் பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறதாவும் மத்தவங்க சம்பவ இடத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சவுத் எண்ட் MP டேவிட் பர்டன் சாம்சன் அப்படின்றவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. EasyJet உட்பட பல விமான நிறுவனங்கள் பிரிட்டனுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த விமான நிலையத்தை தளமா பயன்படுத்துது. ஒவ்வொரு வாரமும் 20 வழித்தடங்கள்ல 122 விமானங்களை EasyJet இயக்குது. விபத்தை தொடர்ந்து பாரிஸ், அலிகாண்டே, ஃபாரோ, பால்மா, மல்லோர்கா இந்த இடங்களுக்கான விமானங்களை EasyJet இப்போ ரத்து பண்ணிருக்காங்க. இப்போ இது சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT-க்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.